காசு அதான் சொல்ல எங்கிட்ட பிரட்டுவேன், எங்கிட்ட உருட்டுவேன், இப்போ ஒன்றுகிட்ட வாங்குவேன், இவங்களை கொடுப்பேன், திரும்ப இன்னொருத்தட்ட வாங்குவேன், நல்லபடியாகவே கரெக்டாக இருந்தேன். இப்போ வீட்டில் சாப்பிட்றது கூட நிலைமை இல்லாத வந்துருச்சு. அந்த நிலைமை இல்லாமல் தான் இருந்தேன். இன்னைக்கு எது இந்த 2 மாசமா ரொம்ப வெளியே சொல்ல முடியல, வீட்டுக்குள்ளேயே படுக்க, வெளியுமே போறதில்லை. அதே போல சிம்பிளா அம்மா சொல்லிட்டேம்மா போல. இப்போ இதுக்கு என்ன இல்லை ஒரு இடத்த பேசுகிறேன், ஓடி அடைய மாட்டேங்குது, அடைய வழி இல்லை. நானும் 2 தடவை வழியை கூட கூப்பிட்டு பார்த்துட்டேன், அதுக்கு வழி இல்லை. எல்லாமே உங்களுக்கு முடக்கம்னா வந்துக்கா அந்த அவர் வந்து செஞ்சதுனாலதே உங்களுக்கு அது சொல்லிச்சலாமா. அந்த சண்டை வந்து அந்த செய்வன கோகுலாலேருந்து நீங்கள் ஓடி ஓடி எல்லா இடத்துலையும் சாமி பார்க்குறீங்க, ஆனால் இன்னும் தீரவே இல்லை. அதுக்குன்னு எந்த இது எடுத்தீங்க, எந்த ஸ்டெப் எடுத்தீங்க? இப்போ சொல்லியிருப்பாங்க செய்வனை இருக்குது, அதை நீ வச்சு அதை சரி பண்ணிக்கமான்னு யாராச்சும் சொல்லி உங்களுக்கு செஞ்சாங்களா? நான் வெற்றி அண்ணன் அந்த அங்கே சுந்தர காட்டியில் அண்ணன் அது பண்ணி கொடுத்துச்சு. முதல் அப்பெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த நத்தத்தை பக்கமே ஒருத்தர் பார்த்து எங்கள் வீட்டுக்கார செத்து 30 நாள், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். சரி, அதுவே காலம் நடந்துருச்சுல. ஆனால் அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் செய்வனை இருக்குன்னு எனக்கு யார் வச்சான்னு சொன்னால கரெக்டா சொல்லிட்டாரு. அதெல்லாம் சொல்லிட்டாரு உங்கள் பங்காளி சொல்லி அவர் கரெக்டாக சொன்னார். அது மாதிரி அவர் நடத்தின்னு கொடுத்தாரு. சரி, நம்ம வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது. நத்தத்துக்கு அங்கிட்டு போனேன். அவர் 2 வட்டம் வர சொன்னார் என்னைய. 2 தடையும் போனேன். அது பேர வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாது. அப்போ பின்னாடி தான் வண்டியை பழகினேன். அப்புறம் அதில் போய் இந்த மாதிரி இருக்குப்பா, உங்கள் வீட்டை சுற்றி இந்த மாதிரி நான் கனி தரேன், அந்த கனியை வச்சு நீ வந்து அதை சரி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி செஞ்சோம். சரி, அடுத்த இடத்துல போய் நீங்கள் சாமி வைக்கிறப்ப அது இல்லைன்னு சொல்லிச்சா? அவங்க சேர் எடுத்து பார்த்தீங்களா? அவங்க கனியெல்லாம் கொடுத்தான்னு சொல்றீங்களே, அதுக்கு பின்னாடி வேற எங்கேயாச்சும் போய் பார்த்தீங்களா? வேற எங்கேயும் பார்த்தேன். அப்போ என்ன சொன்னாங்க? சிறுவடியில் போய் பார்த்தேன். அப்போ என்ன சொன்னாங்க? அவர் சிறுவடிக்கார் சொன்னார், நான் வந்து இப்படி போய் நிறைய பேர் நாங்கள் எங்கள் சொந்தமெல்லாம் போனோம். அப்போ நானும் சும்மா குறி வைக்கிறேன். அவர் சொன்னார், உன் சாமி உன் பின்னாடி நிற்கிதுப்பா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருப்ப போன்னு சொன்னார். அதுபடி என் சாமி அதே மாதிரி எனக்கு துணை நின்றுச்சு. இப்போ நான் வந்து அம்மாவை வந்து செய்வனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த செய்வனையோடைய இது வந்து தீந்துருச்சா இல்லை அதோடைய இது இன்னும் தொட்டுக்கிட்டு வந்தாலும் இப்போ சோவியில் சொல்லி இருந்தால் 2 விழுகும், இல்லையா விளையிடுச்சுன்னா 1 விழுகும். சரியா? ஒடி விட்டா என்ன விழுந்திருக்குன்னு நீங்களே பார்த்துட்டாங்க. 6. அப்போ எங்கள் அம்மா சொன்னது பையா அது இன்னும் விலகலை. சரியா? எனக்கு வந்து 6 நாள் உறுதி வாக்கு. ஏன்னா நான் வந்து இந்த வீட்டில் நாங்கள் இருந்துட்டு நான் வந்து எங்கள் அண்ணன் சாமி பார்க்குறப்ப சோவி போட்டு கேட்பி இந்த வீடு திரும்ப கிடைக்குமான்னு. அப்போ 6 நாள் எனக்கு உறுதியாக இருந்துச்சு. அதனால் எப்பயுமே 6 நாள் நான் அதே உறுதின்னு சொல்லிடுவேன். அதனால் ஏன்னா நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அது தீர்ந்துருக்கணும். இப்போ எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்லி வர்றவங்கள்ட்ட இப்போ என்ன சொல்லுவீங்கன்னா, இப்போ அருளில் வந்து உங்களுக்கு செய்வனை இருந்து தீர்ந்துருச்சுன்னா அதை சொல்லாது, நீ அதை கேட்கக்கூடாது. முன்னாடி நடந்ததை இருந்தாட்டே இருக்குன்னு சொல்லாமல் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருந்து எல்லாருமே சொல்லுவேன். இப்போ வந்து எங்கள் அம்மா என்ன செஞ்சா, அந்த வச்ச செய்வனே இன்னும் உங்களுக்கு தீரவே இல்லை, அதே தொடர்ந்துக்கிட்டே வருதுன்னு ஆத்தா சொல்லிடுச்சு. இப்போ சோவிலேன்னு சொல்லிடுச்சு உறுதி, அதோடைய இது இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. அம்மாவது இருக்கா அம்மா இருக்கா, அதனால எதை தொட்டாலும் அந்த மகளுக்கு நல்லா இல்லையாத்தா. சரி, அதனால 7:30 இருக்கு இன்ன வரைக்கும். எங்கே போனாலும் வந்து உங்களுக்கு தீர்வே கிடைக்கல, அவள் வச்சது தீர்வே கிடைக்கல. எட்டு கட்டுப்பட்டு இன்னமுமே அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கல. இன்னமும் நிம்மதி இல்லாமத்தையும் போயிட்டு இருக்குது. நிம்மதிக்கு இன்னைக்கு முன்ன வரைக்கும் ஒரு முடிவுக்கே நீங்கள் வர முடியலை. ஓடி ஓடி சாமி பார்க்குறீங்க, எல்லாரும் ஆள் பண்ண சொல்கிறாங்க, செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கன்னா இன்னும் முடிவுன்றது உங்களுக்கு வரவே இல்லை. அப்படி இல்லை. நான் ஒரு 6-7 வருஷமாக சாமி பார்க்க மாட்டேன். சரி, சுண்டக்காவட்டியில் பார்த்தேன், வெற்றியன்கிட்ட பார்த்தேன். அதுக்கு பிறகு எங்களுக்கு கொண்டா இங்கே கூட்டிகிட்டு போட்டா எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லைங்கனால அப்படி இல்லை, இல்லைன்னு சொல்லலை. இப்போ சொல்கிற வாக்கு நிற்காது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்னதான் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இது நடக்கும் போங்கன்னு சொல்லுவாங்க, அது எங்களுக்கு நடக்காது. இது எதுக்கு நம்ம காசை போய் சொல்லிச்சு நடக்காதுன்னா உங்களுக்கு வச்ச செய்வனே அப்படியே இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு, நடக்காது. நான் என் தெய்வத்தை கூப்பிடுவேன். சொல்லிடுச்சுல உங்கள் தெய்வத்தை